ஆண்டவரே, இந்த உலகத்துல பல சிங்கங்கள் என்னை சூழ்நின்று ஆண்டவரே என்னை விழுங்க நினைக்கையில் கர்த்தர் தாமே உடைய கரத்தினால உடைய கிருபையினால என்னை காத்துக்கொண்டு சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்காருவதற்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்தே. மகிழ்ச்சியாய் வைப்பார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுவேன், கவலை எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் என் கவலை எல்லாவற்றையும் மாற்றி இந்த மாதத்துல என்னை மகிழ்ச்சியாய், என் குடும்பத்தை மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைப்பார். கவலைகள்
மாதம் முழுவதிலும் ஆண்டவரே என்னுடைய கவலைகள் ஏதும் எனக்கு துக்கத்தை கொண்டு வராதபடி கர்த்தர் என்னை நேர்த்தியாய் என்னை அழகாய் நடத்திருந்தீங்கப்பா. உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? மாறாவை மதுரமாய் மாற்றின தெய்வம் எனக்கு எந்த கவலைகளும் இல்லாமல் என்னை நேர்த்தியாய் நீர் நடத்துவீர். எனக்கு எந்த கவலைகளும் இல்லாதபடி கர்த்தர் அழகாக என்னை நடத்தி செல்லுவீர். என் குடும்பத்தை அழகாக நடத்தி செல்லுவீர். உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் மாறாவை மதுரமா மாற்றினீங்க அப்பா. என்னுடைய எல்லா கவலைகளை எல்லா கண்ணீர்களை மாற்ற வல்லவரே.
எத்தனையோ பசித்தாகங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை நெருக்க நேரிட்டாலும் கர்த்தாவை உம்மை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை வேதனைகள், எத்தனை பசித்தாகங்கள் ஆண்டவரே எத்தனை இருந்தாலும் உங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறவர், கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தி வருகிறவர். பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லி துதிப்போம். ஆவியானவரே எங்களுடைய திட்டங்கள் சிறியதாய் இருக்கலாம், கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வைத்திருக்கிற காரியம் பெரியதாய் இருக்கிறதே ராஜா. கர்த்தர் எங்களுக்காய் பெரிய பெரிய காரியங்களை வைத்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவா. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி கர்த்தாவே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது, எங்களை குறித்து நீர் ஆண்டவரை வைத்திருக்கிற பல பல காரியங்கள் எங்களது அறிவிற்கு ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாமல் அதற்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதே ராஜா. உம்மை உண்மையா இந்த காலை வேளையில துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் ஆண்டவரை என்ன எங்களுக்கு செய்தாலும், எங்களை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தாவே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் நாங்கள் பாடினது போல காலங்கள் மாறி போனாலும் மாறாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே. காலங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காலங்கள் எங்களை மாறி 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 கடந்து போகலாம், மனிதர்கள் ஆண்டவரே மாறி போகலாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய், ஜீவன் உள்ள தேவனாய், இன்றளவும் ஜீவிக்கிறவராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாதவராய், எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி மனதார தேவனை துதிப்போமா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பெரிய தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ராஜாக்களை பார்க்கிலும் பிரபுக்களை பார்க்கிலும் மேலானவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களது நினைவுகள் அல்ல, எங்களது திட்டங்கள் அல்ல, எங்களது வழிகள் அல்ல, எங்களது ஆண்டவரை சுய ஆண்டவரை காரியங்கள் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றிலும் மேலான நினைவுகளை கொண்டவராய் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிற தெய்வம். இம்மட்டுமாய் ஆண்டவரை எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை நான் இடறி போகாமல் இம்மட்டுமாய் நிலை நிற்கிறேன் என்றால் தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் சத்தமிட்டு கிருபையே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், கிருபையே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், கிருபையே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை இல்லைன்னா எப்படி நாங்க இதுவரையில நடந்து வந்திருக்க முடியும்? தேவ கிருபை இல்லைன்னா இதுவரையில நாங்க எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? தேவனுடைய கிருபை இல்லைன்னா எப்படி நாங்கள் நிலை நிற்க முடியும்? தேவ கிருபையே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம்.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை கரங்களை விரித்து விட்டு எல்லாம் மாறி போனாலும் கிருபை மாறாதது உம்முடைய கிருபை அல்லவா. மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம். மறுபடியுமாய் உணர்ந்தவர்களாய் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கரங்களை நன்றாய் விரித்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல மறுபடியுமாய் உருவாக்கிய தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. என் பிள்ளைகளை உருவாக்குகிறீங்கப்பா. என் குடும்பத்தை உருவாக்குகிறீங்க ஆண்டவரே. இன்னுமாய் இன்னுமாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க. கரங்களே சொல்லுங்க ஆண்டவரே. நான் உடைக்கப்பட்டேனே, நான் நொறுக்கப்பட்டேனே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின தெய்வமே. உடைக்கப்பட்ட நேரத்தை, உடைக்கப்பட்ட தருணத்தை, மனம் உடைக்கப்பட்ட தருணத்தை ஒரு விசை நினைத்தவர்களா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. தைரியப்பட
தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெள்ள தெளிவாய் நீர் இருதயங்களை சுருண்டு கொள்வீராக. தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய செவிகள் கேட்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய வார்த்தை உங்க இருதயங்கள்ல வந்து போகும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எழுத்தின் மூலமாய் உங்க மனக்கண்கள்ல கர்த்தரை பொழுது காண்பிப்பார். சோர்ந்து போனவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி மனதார கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாய் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் எல்லா சோர்வுகளையும் எடுத்துக்கொண்டு சத்துவம் இல்லாதவனுக்கு பலத்தை அளிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். பல பல மர பல மர பர 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 பலரா நீ மல மர பர 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 பலரா ஷரி பர 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 பலரா ஓரி பல பர பல பர பல மல பர 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 பலரா ரிஷரி பல மல மர பர 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 பலரா. சோர்வின் சுமைகள் சோர்ந்து போய் சுமையோடு நிற்கிற தேவ பிள்ளைகள், சோர்ந்து போய் மன சுமையோடு நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுவதாக, கர்த்தருடைய வார்த்தை தைரியப்படுத்துவதாக, கர்த்தருடைய வார்த்தை தேற்றுவதாக. நிஷரி மல மர பர 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 பலரா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும்னு தோணுறவங்க அந்நிய பாஷையில ஜெபிங்க. கொஞ்ச நேரம் கதறி அழணும்னு தோணுதா கதறி அழுங்க. தேவனே நான் என்ன செய்வேன் என்று பேசணும்னு தோணுதா பேசுங்க. சும்மா மாத்திரம் நிக்காம ஆராதனை வேளையில ரிஷரி பல பல பர 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 பலரா ஓணி மல பர பர பல பர 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 பலரா ஓ ரிஷரி பல பர பல பர 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 பலரா. ஓ பலிபீடத்திலிருந்து வருகிறதான தேவ வல்லம தேவ அபிஷேகம் அநேகருடைய உள்ளங்கள்ல கர்த்தர் அநேகருடைய உள்ளங்கள்ல வார்த்தையின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பல பல பர பர பல பர 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 பலரா நிஷரி மல மர பர 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 பலரா ஓரி பர 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 பலரா. சிலர் தரிசனத்தை போல சில வார்த்தைகளை காண்கிறீங்க, சிலர் தரிசனங்களை காணுகிறீங்க. அந்த தரிசனத்திற்கு என்ன அந்த விஷயம், அந்த காட்சி, ஒரு காட்சி உங்க மனக்கண்கள்ல வந்து போகுது. பல பல மர பல பர 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 பலரா. ஓ அந்த காட்சி என்ன என்று புரியாமல் இருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வேத வசனத்தை நினைப்பூட்டுகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவன் தெள்ள தெளிவாய் உணர்த்துகிறார். சிலருக்கு ஒரு காட்சி வந்து போகுது. பல மல பர பர பல பர 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 பல பர 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 பலரா நீ மல மர பர பல பர 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 பலரா பல பர 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 பலரா ஷரி பல பர 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 பலரா. ஓ இது தேவனோடு உறவாடுகிற வேலை அல்லவா, தேவனோடு உறவாடுகிற வேலை அல்லவா. ஓ பார சும தாங்க முடியலாண்டவரே. ஓ நீ மல மர பர 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 பலரா சோர்ந்து போய் சோர்ந்து போய் சோர்ந்து போய் ஓ நீ ஷரி பல பர 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 பலரா சோர்ந்து போய் ஆண்டவரே என்ன செய்ய என்னுடைய பலன் குறுகி போய் இருக்கிறதே, என்னுடைய பலன் குறுகி போய் இருக்கிறதே என்று சோர்ந்து போய் தேவ சமூகத்துல வந்து நிற்கிறேனே. நீ மல மர பர 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 பல பர 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 பலரா ஓ நீ ஷரி மல மர பல பர பல பர பல பர 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 பலரா பல பர கத்தி கல மர பர 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 பலரா நீ ஷரி மல மர பர 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 பலரா. அப்படிதான் கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களிடையே வார்த்தையின் மூலமாய் தேய்ச்சுங்க, ஒவ்வொரு உள்ளங்களிடையே ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் தைரியப்படுத்துங்க, ஒவ்வொரு உள்ளங்களிடையே கர்த்தாவே நீர் அப்பா விஷனை காண்பீங்க. ஒவ்வொருத்தருடைய மனக்கண்கள்ல தேவனுடைய வார்த்தை ஓ ரிபல மர பல பர பர கத்தி கல மர பர 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 பலரா. இயேசுவின் நாமத்தினால பலன் இழந்து போய் காணப்படுகிறதான முதுகு எலும்பு ஓ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது புதிய பலனை பெற்றுக் கொள்வதாக. உட்கார கூடாதபடி முதுகு பகுதியில பயங்கர வலியோடு இருக்கிறதான அந்த முதுகு தண்டுவடத்துல பயங்கர வலியோடு
இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிடுவீராக. உட்காரக்கூடாதபடி முதுகெலும்புல ஒரு வலி, ரொம்ப நாளா உட்காரக்கூடாதபடி முதுகெலும்புல ஒரு வலி. ஓ, கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்டவங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உட்காரக்கூடாதபடி முதுகு தண்டு வடத்துல ஏற்படுகிறதான வலி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்துல நீர் உணர்த்துகிறதுனால ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த வலியில இருந்து பூரண சுகத்தை கர்த்தர் தருவீராக. நீங்க சுகம் கொடுத்தீங்கன்னா அது பூரணமா இருக்கும். கர்த்தாவே உட்காரக்கூடாதபடி அந்த வலி நிமித்தமாய் ஏற்படுகிறதான மனசோர்வு, ஓ உட்காரவே முடியலையே, உட்கார முடியல, நிற்க முடியலை என்று சொல்லி அந்த வலியினால் ஏற்பட்டதான மனசோர்வு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில நீங்குவதாக. எலும்புகளை நரம்புகளை பாதுகாக்கிற தேவன், ஓ தேவ பிள்ளைகளுடைய எலும்புகளை இயேசுவின் ஆண்டவரே உம்முடைய கரம், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு பூரண சுகத்தை ஆண்டவரை கொண்டு வருவதாக. இயேசுவே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கரங்களை நன்றாவித்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உன் கிருபையா என்னை தாங்குகின்றது, உன் கிருபையா என்னை நடத்துகின்றது, உன் கிருபையா என்னை தாங்குகின்றது, உன் கிருபையா என்னை இந்த வேளையில கடன் பிரச்சனையோடு, கடன் சுமையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை நன்றாய் உயர்த்தி இந்த வாரத்துல பல தேவைகள் இருக்கலாம், இந்த வாரத்துல பல தேவைகள் இருக்கலாம். கரங்களை உயர்த்தி குறிப்பிட்ட இந்த வாரத்துல மாத்திரமே சிலருக்கு லட்சக்கணக்கான தேவைகள் இருக்கலாம். கரங்களை நல்லா விரித்து கொள்ளுங்க. அப்பா, உங்க கிருபையை மாத்திர பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உங்க கிருபையை மாத்திர பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்ன செய்வேன் என்று தெரியல, ஏது செய்வேன் என்று தெரியல, யாரிடத்துல கேட்பேன் என்று தெரியல, யாருடைய கால பிடிப்பேன் எனக்கு தெரியல. இந்த வேளையில உங்க கிருபையை மாத்திர பிடித்துக் கொண்டு உம்முடைய கால்களை இறுக பற்றி கொள்ளுகிறேன், உம்முடைய கால்களை இறுக பற்றி கொள்ளுகிறேன். உம்முடைய பாதத்தை விட்டா எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. கரத்தை நல்லா அப்படியே இறுக்கி பிடித்ததற்கு அடையாளமா கரங்களை விரித்து அப்படியே இறுக்கி பிடித்த உங்க பாதத்தை மாத்திர பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எனக்கு வேற வழி இல்லப்பா சொல்லுகிறவர்கள் மாத்திரம், நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. இந்த வாரம் அதிக தேவையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் உணர்ந்து, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, தேவனிடத்துல அதிகமாய் கிட்டி சேர்ந்து நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. நீ மல மர பல பர பல பர 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 பலரா ரிபல பர பல மர பர பர பல பர 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 பலரா ஒரு ஷரி பர பர பலரா. தகப்பன் வீட்டுல வந்து தேவ பிரசன்னத்துல நின்று கொண்டு தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டு இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத நன்மையை வேற எந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ரிஷரி பல மல பர பல பர 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 பல மர பல பர 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 பலரா நீ மல மர பர 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 பலரா. எப்படியெல்லாம் கேட்கணுமோ அப்படியெல்லாம் கேளுங்க, எப்படியெல்லாம் கேட்கணுமோ நல்ல வைராக்கியமாய் நல்ல ஆணித்தரமா. வேற வழி இல்லப்பா எனக்கு தாங்கப்பா கேளுங்க. நீ ஷரி பல பல மர பர 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 பலரா. நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன். ஏன் தகப்பன் வீடு ஒரு அப்பா வீட்டுல வந்து அப்பாட்ட பிள்ளை கேட்கும் போது அப்பா எப்படி இல்லைன்னு சொல்லுவாரு. ஓ ரிஷரி பல பர 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 பலரா. ஆண்டவரே மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? ஆண்டவரே
அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? என் தேவை இப்படி இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைக்கு இப்படி தேவை இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன்? என் குடும்பத்துக்கு இப்படி தேவை இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தாவே, நீங்க இல்லைனா எனக்கு வேற யாரு உதவி செய்வாப்பா? எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்லையே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். சத்தமா சொல்லுங்க, நல்லவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அவர் ஒருபோதும் மாறுகிற ஆண்டவர் அல்ல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த நாளில் நாம் கடந்து செல்வோம். வாசிக்கிறீங்களா? நாம் தியானித்ததான வேத வசனம் கர்த்தர் நம்மளுக்கு சபைக்கு என்று பக்கா தூணாக தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்த அதிகாரம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை தேவன் இந்த மாதத்துல வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்துகிறார். அவைகளை எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள், எடுத்துக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் சேர்ந்து வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இன்னும் ஒரே ஒரு தடவை வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதத்துல சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் சபை தோன்றும் முன்பதாக தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனங்கள் தான் இது. ஆனாலும் நல்ல ஒரு பிடிமானமாய் கத்தந்த சபை 8 முடிந்து 9வது வருஷத்துக்குள்ள கடந்து செல்கிறதான இந்த நாட்கள்ல கத்தந்த ஏசாயா 60:15 சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, உங்களை நான் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சிக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள், கவலைகள், அநேக நெருக்கங்கள், அநேக பிரச்சனைகள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சிய தளர்ந்து போக வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக தடுமாற்றங்களை ஏற்படுத்தி இந்த மகிழ்ச்சியான காரியங்களை இல்லாமல் போக வைக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பேன். கர்த்தர் மகிழ்ச்சி என்று சொல்கிற ஒரு நல்ல தன்மையை தேவன் நம்மளுக்கு தந்து அவைகளினால் நம்மளை நிறைந்து இருக்கும்படியாக தேவன் செய்ய போகிறார் இந்த மாதத்துல. ஆமென். மகிழ்ச்சியாய் தேவன் வைப்பார். எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகி கொண்டிருக்கும். கரங்களை சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் தருகிற மகிழ்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் குறைவே இல்லாம அதிகரிச்சு கொண்டே இருக்கும். God bless you. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். மகிழ்ச்சி, நீங்க நினைப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில மகிழ்ச்சியான காரியங்களை பிசாசின் ரூபத்துல பல காரியங்கள் மூலமாய் பல தடைகள் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பேன். தேவன் அதை போக்கஸ் பண்றாரு. எதுலெல்லாம் ஆண்டவர் செய்ய போறாரு தெரியல, ஆனா மகிழ்ச்சியை நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆமென். எதுலெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தேவன் ஏற்படுத்தி தருகிறாரோ அதை நம்ம நிச்சயமாய் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அது நம்மளுக்கு தேவையானதா இருக்கும், அது நம்ம எதிர்பார்த்தவைகளா இருக்கும், இல்ல அது நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையினுடைய முடிவுலையும் வேதத்துல பார்த்தோம்னா மகிழ்ச்சி உண்டாகி இருக்கிறது. ஆமென். எந்த ஒரு பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறதான சூழ்நிலைகளுடைய முடிவு மகிழ்ச்சியாய் தேவன் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தேவன் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறவர். ஏனென்றால் இங்க ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வாய் விட்டு சொல்லுகிறது இல்லை,
தேவன். அவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறபடினால்தான் நம்மளுக்கு அது மகிழ்ச்சியாய், நிறைவாய், சந்தோஷமாய், அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுள்ளவைகளாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்படி பார்க்கணும். என்னால மகிழ்ச்சி இல்ல, என்னுடைய சுயபலத்தினால மகிழ்ச்சி அல்ல. தேவன் என்னுடைய காரியத்துக்குள்ளாக, என்னுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவரே கடந்து வந்து எனக்குள்ளாக மகிழ்ச்சியை தோன்றுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரிகிறது? ஆமென். என்னால மகிழ்ச்சியை பார்க்க முடியாது, நான் செய்யறது நிச்சயமா மகிழ்ச்சி இருக்காது. ஆனா நான் செய்கிற எனக்குள்ளாக தேவன் வந்திருக்கிறபடினால் என் காரியங்களை கர்த்தர் புலன்பட்டு அவைகளை மகிழ்ச்சியாக வைக்கும்படிய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் இந்த மாதத்துல தேவ தன்மையோடு எனக்கு மகிழ்ச்சி காணப்பட போகிறது. ஆமென், அல்லேலூயா. வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். எல்லாருடைய முடிவு, நிறைய பேருடைய முடிவு மோசமான நிலைமைகளுக்குள்ளாய் போயிருக்கிறது. ஆனால் நிறைய பேருடைய முடிவு தேவனை சார்ந்திருந்தவர்களுக்கு தேவனே இறங்கி வந்து நன்மைகளை காண வைத்திருக்கிறார், மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறார். சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தர் இறங்கி வருகிறார். நான் சொல்றேன், மகிழ்ச்சி என்று சொல்வது தேவன் சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வந்து மகிழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக கொஞ்சம் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்றீங்களா? தானியேல் 4ஆம் அதிகாரத்துல இப்படியாக ஒரு சம்பவம் காணப்படுகிறது. பார்க்கிறோம், அங்க பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சர் அந்த அரசாளுகிற அந்த நாட்களில பார்க்கிறோம், பொற்சிலையை வணங்கும்படியாக 3ஆம் அதிகாரத்துல, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது கடுகோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், உங்களுக்கு தெரியும் 7 மடங்கு அக்னிய என்ன சொன்னா கூட்ட சொல்றான். 3 பேர் மேல பயங்கரமான கோபம். என்னடா, தேசத்துல எல்லாருமே வணங்கி நான் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க, ஆனா இவர்கள் மாத்திரம் கட்டுப்படாமல், இந்த 3 பேர் மாத்திரம் கட்டுப்படாம வாழ்றாங்களே சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பயங்கரமா ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜாவுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, ராஜாவுக்கு தன்மானம் கெட்டு போன நிலை. ஆனா தன்மானம் கெட்டு போனாலும் ஆனாலும் தெய்வீக தன்மையை பார்க்க முடியவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். சிலருடைய சுய நடத்துக்கும் தன்மானத்துக்கும் இடைப்படும் போது தேவ காரியத்தை மிஞ்சி நடக்கும்படியே செயல்படுவார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செயல்படக்கூடாது, நடக்கவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேர் சொல்றாங்க, நாங்க வணங்க மாட்டோம். நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல வரலைனாலும், ஆண்டவரே வந்து எங்களை தப்பிவிக்காம போனாலும் நாங்க வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவங்க அப்படியே வைராக்கியமா நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து எங்களை விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, யாரு வரட்டி பரவாயில்ல, நாங்க இதுல இப்படித்தான் இருப்போம்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு தேவ காரியத்தோடு இணைந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன, அவங்கள தீயில தூக்கி போடுறாங்க. அந்த தீயில தூக்கி போட்டா தூக்கிட்டு போனவே விழுந்து செத்துறான். பாருங்களா? வாசிங்களா? 22ஆம் வசனத்துல வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போனது. ஏங்க, உங்க சிச்சுவேஷன் இப்படித்தான் மாறப்போகுது. தூக்கிட்டு போகிறவங்க, உங்களை வேதனைக்குள்ளாய் உங்களை கடத்தி செல்கிறவர்கள், உங்களை ஏதோ ஒரு திட்டத்துக்காய் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய தூக்கிட்டு போகிறவர்களுக்கு கூட ஆபத்து நேரிடும். ஆனா தேவன் உங்களை மகிழ்ச்சியாய் வைக்க போவது நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை, இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தூக்கிட்டு போனவர்களை, அக்னியை தூக்கிட்டு போனவங்களை சுத்தரிச்சு
சுதரிச்சிருச்சு. ஆனா இவங்களை சுதரிக்கல, இவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இவர்கள் உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நடந்து திரிகிறாங்க. நடந்து திரிகிற அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆனா தீ உங்க மேலதான் இருக்கும். தீ உங்களை சுற்றிலும் தீ இருக்கும். உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும். உங்களை சுற்றிலும் அநேக சில தந்திரமான சூழ்நிலைகள் நிறைந்திருக்கும். ஆனாலும் அந்த தந்திரம் மந்திரங்களுக்கு நடுவுல, வேதனைகள் மத்தியில, எல்லா சத்துருடைய சதித்திட்டங்கள் நடுவுல நீங்க உட்கார மாட்டீங்க, படுத்து கிடக்க மாட்டீங்க, இறந்து போயிருக்க மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய எண்ணங்களுடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்துல, தேவன் உனக்குள்ள இருக்கிற பட்சத்துல, நீ அவைகள் மத்தியில நடந்து திரிகிற பிள்ளையா கர்த்தர் உன்னை வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் நான் படுக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் நடக்கிற பிள்ளையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த வசனம் அதுதான் சொல்கிறது. பிரச்சனை உன்னை சுத்தி இருக்கும், பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ இருப்பாய். ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில நீ நடக்கிற பிள்ளையாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, பிரச்சனைகள் என்ன மேற்கொள்ளாது. நான் பிரச்சனைகளுக்குள்ளாக நடந்து திரிகிற அனுபவம் எனக்குள்ளாக உண்டாகி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, தூக்கிட்டு வந்தவன் செத்து போகிறான். பிரச்சனைகளுக்குள்ளாக இவர்கள் கிடக்கவில்லை. ஐயோ அம்மா வேதனை, ஐயோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லல. ஆனால் அதின் மத்தியில நடந்து திரிகிற அனுபவத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் நீங்க நடப்பீங்க. பிரச்சனை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கை பிழைத்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எழும்பி இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு இன்னுமாய் கர்த்தர் நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் தேவன் நம்மை மறுபடியும் கர்த்தர் நிலைநிற்கும்படியே நிற்க கர்த்தர் படுத்தி தந்திருக்கிறார். நீங்களும் நானும் சாத்ராக் ஆபேத்நேகோவை போல எல்லா பிரச்சனைகள் மத்தியில நடப்போமே தவிர கிடக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரச்சனைகள் என்னை சுற்றி எவ்வளவுதான் இருந்தாலும் நான் கிடக்க மாட்டேன், நான் நடப்பேன். அவைகள் மேலே கால்களை வைத்து நடக்கிற பிள்ளையால்தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அந்த எரிகிற அக்கினியில அவர்கள் நடந்து திரிகிறார்கள். அவர்களுடைய செயல்களை ஆச்சரியம். இவ்வளவு பயங்கரமான அக்கினியில அவர்கள் நடந்து திரிகிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். இரண்டாவதாய் பார்த்தோம் என்றால் 3 பேருக்கு பதிலாக இன்னொருவரும் அதை செய்து நடக்கிறார். ஆமென். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தென்படுகிறார் என்று சொல்லுவது தவறு. உங்களுக்கு கஷ்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொல்லி மத்தவை சொல்றதுதான் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பது நிச்சயம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு அந்த பதம் புரியுதா? நிறைய பணம், காரு, வீடு, செல்வாக்கு எல்லாமே நீங்க வசதிகளா இருக்கிறதுனால கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு அப்படி யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது அங்கீகரிக்கப்படாத முற்றிலும் தவறு. பிரச்சனைகள் மத்தியில ஒருத்தர் சொல்லணும், ஏங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி சொல்ற ஒரு செயல் நீங்க காதுல கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென். யோபு அவன் எல்லாத்தையும் இழந்த போதிலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தாரா இல்லையா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நேசித்த எத்தனையோ பேர்கள், எத்தனையோ பேர்களை நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற வேளையில பணம் இருக்கும் போது தேவன் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவோம்னா அது முற்றிலும் ஏமாற்றப்படுகிற ஒரு ஏமாற்றம். ஒரு நாள் இரவுல பணம் காண போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு பயங்கரமா உழைப்பானா, உழைச்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பான். சேர்த்து வச்சுட்டு இனிமேட்டுக்கு உட்கார்ந்து நம்ம சாப்பிடலாம் அவ்வளவு சேர்த்து வச்சுட்டோம். பணத்துக்கு அவ்வளவு ஆஸ்திக்கு குறைவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்றாரு, அட முட்டாளே, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை தூக்கிட்டேன்னா நீ இந்த பணத்தை கொண்டு போக முடியாது, அனுபவிக்க முடியாது அப்படி சொல்றாரு. அவன்
அல்லேலூயா. ஆண்டவர் தூக்கிட்டாருன்னா தேவனுடைய பிள்ளையே, நீ பிரச்சனைகள் மத்தியில அனுபவிக்கிற பிள்ளையாய், நடந்து தெரிகிற பிள்ளையாய் கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவ ஜனம் நடந்து தெரியும். தேவ ஜனம் என்ன செய்யும்? நடந்து தெரியும். கர்த்தர் அப்படிதான் தேவன் அவளுக்கு தந்திருக்கிறார். இவர்கள் நடந்து தெரிகிறார்கள். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், இவர்கள் நடந்து திரியும் போது இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 24, 25. அப்பொழுது ராஜாவாகி நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுள்ளவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அப்படின்னா என்னது? கட்டி இல்லப்ப நம்ம போட்டோம். எப்படி போட்டோம்? கட்டி போட்டோம். இந்த நேபுகாத்நேச்சர் அவருடைய கட்டளை, எப்பா மந்திரி 3 பேரை கையும் காலையும் கட்டி தானப்பா போட்டோம். எத்தனை பேரை போட்டோம்? 3 பேரை தானப்பா போட்டோம், கட்டி தானப்பா போட்டோம். இப்ப எல்லாமே அவுந்து போயிருக்கு. கட்டுகள் அவுக்கப்படுகிறது, நடந்து திரிகிறாங்க. 3 பேருக்கு 4 பேர் வாசிக்க முடியும். வாசிகள் அக்கினியில் போடுவித்தோம் என்றார். அதற்கு ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நடந்து திரிந்தார்கள். இவர்கள் கட்டப்பட்டதெல்லாம் அவிழ்க்கப்பட்டது. தேவன் இவர்களோடு கூட இருந்தார்கள். கடைசியில பார்த்தோம்னா ராஜா சொல்றான், இவர்கள் வணங்குகிற தேவனத்தான் நம்ம வணங்கணும் சொல்லி சொல்றான். ஆமென். மகிழ்ச்சி கனம் உண்டாகிறது. வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் ஆரம்பத்தில் காணப்படும். ஆனாலும் தேவனிடத்துல வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நீங்களும் நானும் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல், ஐயோ சுட்டெரிக்கும் அக்கினி வேதனைகள் என்று சொல்லி காணப்படாமல், அவைகளை தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கும் போது தேவன் நம்மளுக்கு துணையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் எதிர்நோக்கின எல்லா கஷ்டங்களுக்கு ஏற்ற மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அவங்கள ஆரம்பத்துல ராஜாவுக்கு கீழ்ப்படியாதவங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லாரும் அவங்கள ராஜாவுக்கு விரோதியாய் பார்த்தாங்க. ஆனா இந்த செயல் இல்ல, இந்த செயல் நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக சந்தோஷமாய் பார்க்கக்கூடிய நிலைகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென். மகிழ்ச்சி ஆரம்பம் ஒரு மாதிரி போனாலும் முடிவு மகிழ்ச்சியாய் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அவர் மகிழ்ச்சியாய் ஆண்டவர் செய்வார். அவரே நம்முடைய சூழ்நிலைகளில இறங்கி வந்துதான் மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில எத்தனை பேர் எந்தெந்த பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களோ, எந்தெந்த பிரச்சனைகளில சாட்சி விழுகிற மாதிரி இருக்கிறீங்களோ, தேவனுடைய பிள்ளையே, உங்க மனசுல ஒரு தில் இருக்கட்டும். உங்க மனசுக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல வசனத்தின்படி நான் நிற்கட்டும் என்று சொல்லி உங்களை தில்லா நீங்க நினைச்சு நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட உலாவுவார். அவர் உங்களுடைய ஸ்தானங்களில் சூழ்நிலைகளை இறங்கி வருவார். முடிவு நிச்சயமாய் மகிழ்ச்சியாய், பிரமிப்பாய், மகிமையாய் காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சி எப்படி வரும்? டக்குனு ஒரு லாட்டரி சீட் அடிச்சு வருகிற மாதிரியோ இல்ல எங்கிட்ட பணம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி இப்ப இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை தேவன் இறங்கி வரணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலை தேவன் இறங்கி வந்து என்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் உலாவி அவைகளிலிருந்து கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி தருவார். ஆமென். அதுதான் நடக்க போகிறது தேவனுடைய பிள்ளையே. நம்மளால இல்ல, உலகத்துல சொல்லுங்க, எங்களால அல்ல ஆண்டவரே, எங்களால இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியாது, எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீர் இறங்கி வர வேண்டும், நீர் இறங்கி வர வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகளை இறங்கி பாருங்க, என் பிரச்சனையான நிலைகள்ல கர்த்தர் இறங்கி பாருங்க, என்னுடைய வேதனைகள் மத்தியில இறங்கி பாருங்க, என்னுடைய கஷ்டங்கள் மத்தியில இறங்கி பாருங்க. நீங்க வந்தாதான் ஆண்டவரே அந்த இடத்துல மகிழ்ச்சியை தேவன் துவங்க முடியும். ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சந்தித்ததான பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் இறங்கி போனார். அவர் இறங்கி வந்தார். அதற்கு பிற்பாடுதான் மகிழ்ச்சியும் பிரமிப்பும் மகிமையும் காணப்பட்டது. உங்க வாழ்க்கையில பிரச்சனையினுடைய முடிவு கர்த்தர் வச்சிருக்கிற மகிழ்ச்சியும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் தேவன் உண்டு பண்ணி தரப்போகிறார். கரங்களை நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. அல்லேலூயா. பிரச்சனைகளை இறங்கி வரணும். உங்க ஜெபத்துல சொன்ன ஆண்டவரே பிரச்சனை நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க கூப்பிடணும். ஆமென். பகல்ல வாட்சுவோம் பிரச்சனைகளை ஆண்டவரை கூப்பிடணும். சில பேர் சில இடத்துல போறேன், ஆபீஸ்ல பிரச்சனை, நான் போய் மாஸ்டர் பேச போறேன் நம்மளா போயிடக்கூடாது, அவரை கூட்டிட்டு போகணும். ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அதுதாங்க உண்மை. உங்களால உங்க பாஸ்கிட்ட பேச முடியாது. உங்க பிரச்சனைக்கு முடிவு கர்த்தர் அந்த பாஸ்கெட்ல மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அவரை கூப்பிடுங்க. அவரை சும்மா இருக்க விடாதீங்க. இயேசுவை சும்மா இருக்க விடாதீங்க. அவரை கூப்பிடுங்க. வாங்க ஆண்டவரே, என் வீட்டுல இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நீங்க அந்த இடத்துல வந்து நில்லுங்க ஆண்டவரே சொல்லணும். உங்க பிரச்சனையான இடத்துல அவர் உலாவும் போது முடிவு மகிழ்ச்சியாய் பிரமிப்பாய் காணப்படும். ஆமென். வேதத்தில் இது நடந்திருக்கிறதே. நம்மளுக்கும் கர்த்தர் மகிழ்ச்சி தருவேன்னு சொல்லியிருக்காரே, இப்படித்தான் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களால உங்க வீட்டை மாற்ற முடியாது, உங்களால உங்க வேலை ஸ்தலத்தை மாற்ற முடியாது, உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவர் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒரு நாள் எல்லாம் மாறப்பட்ட ஒரு நிலைகளை நீங்க காணுவீங்க. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுப்பது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாய் ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து முடிந்தால் வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்ப அப்படியே அடுத்து 12ஆம் வசனம். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். 13ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க எல்லாரும். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேனா வச்சிருக்கீங்கன்னா பண்ணலாம். பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். அடுத்து 15 வாசம் முடிச்சிருக்கு. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அன்றைய அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் சாப்பிட்டார்கள். பஞ்சங்க, பஞ்சம். இங்க இவன் போயிருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பாடு வழி இல்ல. நாங்களே விதவை, எங்களுக்கு யாரும் உதவி இல்லை. ஏதோ இருக்கிறத நாங்க ஏதாவது செஞ்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிறோம். அவன் தெளிவா சொல்றான், எனக்கு முதலாவது கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் என்ன செய்யலாம், உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பண்ணுன்னு சொல்லல, பண்ணலாம். அதுல யார் யாரோ சேரப்படுகிற ஒரு நிலைகள் பண்ணலாம். இவன் சேரலாம்,
இல்ல தேவ தன்மைகளா தேவனுடைய சேர்க்கை காணப்படலாம். அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விளக்கை ஏற்றி வைக்கிறவைகளாய் காணப்படுகிறது. ஆமென். அவன் கஷ்டத்துல இருக்கிறா, விதவை, அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குமாரன், அவனையும் இது இருக்கிற சாப்பாடை கொடுத்துட்டு எல்லாரும் செத்து போகலாம் முடிவுன்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிறவருக்கு பண்ணலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில விளக்காய் காணப்படுகிறது. ஆமென். நான் சொல்லுவேன், மகிழ்ச்சி எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கும்? பிரச்சனையில இருந்து தான் மகிழ்ச்சி ஆரம்பிக்கும். கஷ்டம், விதவை, கொஞ்ச விறகு, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல, வறுமை, பஞ்சம், இந்த பிரச்சனையிலிருந்து தான் ஒரு விடிவு உண்டாக முடியும். ஆமென். இவளுக்கு அங்க பார்க்கிறோம், நம்மளுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலைகளில இவள் கையாண்ட காரியம், இவளுக்கு எதிர்நோக்கப்பட்ட காரியம், இல்லது இவள் எதிர்நோக்கின காரியம், ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். தெளிவா ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறணும்னா, மகிழ்ச்சியா தேவன் கொடுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறணும்னா முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒண்ணி ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துடணும், இல்ல நம்ம அவர்கிட்ட ஓடிடணும். சொல்லுங்க, பிரச்சனை மாறணும்னா அவர் என்கிட்ட வந்துடணும், இல்ல நான் அவர்கிட்ட ஓடிடணும். மகன் முகத்தை பார்த்து சொல்லணும், உங்க பிரச்சனை மாறணும்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா பாருங்க, இல்லையா அவரை தேடி ஓடிடுங்க. ஆமா, ஒன்னி பாரு, இல்ல ஓடியே போயிரு. ஆமென். இருக்கிறாரா பாரு, அவர் வந்துக்கிறாரா பாரு, உன் சத்தத்துக்கு செவி கொடுத்துக்கிறாரா பாரு, இல்லையா அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடியே போயிரு. நம்ம பிரச்சனை மாறுவதற்கு. ஆமென். இந்த சாரிபாத் விதவை அவள் என்ன செய்யறாள்? எனக்கு பிரச்சனை, எனக்கு சாப்பிட்டு சாக போறேன், எதுவுமே அவனுக்கு புலன்படாத ஒரு தன்மை. ஆனா அங்கிருந்து வருகிற ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வருகிறது. அதான் சொல்றேன், அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. தேவன் அவனை தேடி வருகிற ஒரு காரியம். ஆமென். புரியுதா? புரியுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களே. பிரச்சனை நம்ம கிட்ட இருக்குது. பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வருதான்னு தேடி பார்க்கணும். ஆண்டவர் கிட்ட ஏதாவது வருதான்னு பார்க்கணும், இல்லையா அவர்கிட்ட போய் விழுந்துடணும். ஆமென். இவளுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கிறார். அப்புறம் உனக்கும் உன் மகனுக்கும் பண்ணலாம். சாக கிடக்கிற நீ இல்ல, உனக்கும் உன் மகனுக்கும் சாப்பிடலாம். அவ வார்த்தை எப்படி இருக்கு, தேவன் சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு? அல்லேலூயா. புரியுதா? பிரச்சனைகளை இதைத்தான் நீங்க எதிர்பார்க்கணும். மனுஷனுடைய வார்த்தையை உள்ள விடக்கூடாது. பிரச்சனைகளை தேவ வார்த்தையை கேட்க பழகணும், தேவனுடைய காரியங்களை கேட்க பழகணும். இவ சாகணும் சாகணும் ஒண்ணுமே இல்ல, அவ தன்னால உலகத்தனமான பார்வைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவள் கிருபையை பெற்றவர்களாக இருக்கலாம். தேவன் அவள் மேல் அன்பு வைத்தவருடைய விளைவு என்னன்னு தெரியல. அவர்களிடத்துல தீர்க்கதரிசி அனுப்பிவிட்டு தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதலாவது எனக்கு செய்ய, நீ என்ன செய்யலாம், பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் பண்ணலாம். அதுக்கு கீழே அடுத்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்துல பஞ்சம் மாறுகிற வரைக்கும் மாவு தொட்டியில மாவு குறைஞ்சு போகாது, என்ன குறைஞ்சு போகாது. வாக்கு தத்துவம், தேவ வார்த்தை. தேவ பிள்ளையே, நீ பிரச்சனை இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வரும் என்றால் கர்த்தர் உன்னை முடிவை மகிழ்ச்சியை மாற்றுவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையில தேவன் அவள் பட்சத்தில் இருந்தார்.
தேவன் அவருடைய வார்த்தையை அவளுக்கு அனுப்பி கொடுத்தார். ஆமென். பிரச்சனையில தெளிவா யார்கிட்டயாவது போகலான்றது இருக்காதீங்க. உட்காருங்க. இந்த சாப்பாடு பட்டினி இந்த விதவை உடைய சூழ்நிலைகளில அவளை தேடி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உங்க பிரச்சனையான நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை வருதான்னு பாருங்க. ஆமென். நான் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறேன்றது முக்கியம் இல்ல, நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு முக்கியம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணி உங்ககிட்ட வரணும். இல்ல நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி ஓடிவிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவளை தேடி வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? அந்த வசனம் சொல்லுது, 14 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கும் உன் மகனுக்கும் பிறகு பின்பு உன் மகனுக்கும் உனக்கும் என்ன செய்யலாம்? பண்ணலாம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தேசத்துல பஞ்சம் தீர்க்கிற வரைக்கும் உன்னுடைய மாவு பிசைகிற தொட்டி குறைவதும் இல்லை, எண்ணெய் என்ன செய்யறதில்லை, குறைந்து போகுது. வாக்குத்தத்தமா ஆண்டவர் சொன்னார், நடக்குமா? நடக்கலாம். உடனே நடந்துச்சு. அந்த விதவை கூட கர்த்தர் உடனே இருக்க ஆரம்பித்தார். உடனே அந்த வார்த்தையை நம்பி ஓடி போய் செஞ்சு முதலாவது சாப்பாடை கொண்டு வந்து தீர்க்கனிடத்துல கொடுத்தார். அப்புறம் எடுக்கிறா வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் பேசினால் அந்த வார்த்தை நிஜமாய் மாறும். அது மகிழ்ச்சியாய் காண வைக்கும். அன்னைக்கு சாரிபாத்துடைய வீட்டுல பஞ்சம் தீர்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆமென். சாவுதான், சாவை தேடி போனவதான், செத்துலாம் சாச்சிடலாம், பிள்ளையை சாக வைக்க கொடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகள்ல தேவனுடைய வார்த்தை வந்ததனுடைய விளைவு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தேவன் உண்டு பண்ணினார், மகிழ்ச்சியை தேவன் உண்டு பண்ணினார். ஆமென். பிரச்சனை நேரத்துல தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஆமென். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரா, வசனத்தை கொடுக்கிறாரா கேளுங்க. அது சின்ன வார்த்தையா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமென். பக்கத்துல வாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சின்ன வார்த்தையா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமென். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் என் 2 பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யணும்னு தெரியல, பார்த்துக்கலாம், கவலையே விடுங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் வீட்டுக்கு வருவாரு, பணக்கட்டோட வருவார். ஏங்க நான் தான் இன்சார்ஜ் கிட்ட சொல்றேன். அப்படின்னா பார்த்துக்கலாம் சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடியாது இருக்கேன், அவர் பார்த்துக்கலாம், அப்ப அவர் பாப்பார் அப்படிதான் அர்த்தம். இங்கேதான் வார்த்தை, இங்கேதான் வார்த்தை. பண்ணிக்கலாம். என் பிள்ளையினுடைய பட்டினி, என் பட்டினி ஆண்டவர் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர் உங்களை தனியா விடல. அவர் சொல்றார், நான் உன் கூட வரேன், என் வார்த்தை உன் கூட வருது, நீ தோற்று போக மாட்டாய், நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியை காணும்படியாக தேவன் கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆமென். 2வது காரியம் அந்த வசனத்துல சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுக்கு வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என்னிடத்தில் வாங்கி என்றான். அதற்கு அவன், உன் குமாரன் என்னிடத்தில் தான் என்று சொல்லி அவன் மடியில் இருந்தான். கடைசி வசனவாசியம் 24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றோம்னா, அவருடைய மகன் வியாதிப்பட்டு சுவாசம் பிரச்சனையா இறந்து போறான். தூக்கிட்டு ஓடி போறான். தூக்கிட்டு என்ன செய்யறா? ஓடி போறான். யார்கிட்ட ஓடி போறான்? தேவ மனுஷன் கிட்ட. பஞ்சம் வந்தப்போ ஓடி போனாளா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பஞ்சம் வந்தபோது ஓடி போனாளா? ஓடி போனாளா? ஓடி போகல. தேவனுடைய வார்த்தை தான் இவளை தேடி வந்துச்சு. இப்ப தேவனுடைய வார்த்தையை பெற்று தன்னுடைய பஞ்சம் மாறுவதற்கு பிற்பாடு
அவளுக்கு வருது. மகன் செத்து போகும்போது இவ தன்னுடைய நினைவுகளை நினைக்கிறா, என்ன தேடி இப்ப ஆண்டு வர வேண்டாம், நான் என் மகனை தூக்கிட்டு என் பிரச்சனையை தூக்கிட்டு அவர்கிட்ட ஓட சொல்லி தீர்க்கதரிசி இடத்துல தேடி ஓடி போகிறார். அதுக்குமே அதான் நான் சொல்றேன், பிரச்சனையா அவர் வரான்னு பாருங்க, இல்லையா அவரை தேடி ஓடிடுங்க. ஆமென். மனுஷன் யாரும் வந்து நிப்பான்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் நிக்க மாட்டான். ஒருத்தன் அவங்க கிட்ட நிக்கிறான்னா அவனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் அவர் நம்ம கூட வரான்னு பாருங்க, அவர் ஏதாவது பேசுறான்னு பாருங்க, இல்லையா அவரை தேடி ஓடிடுங்க. அவர் சாக விட மாட்டார். அவர் உன் பிள்ளையை பிழைக்க வைப்பார். விதவையினுடைய அந்த மகன் வியாதியில செத்து போனவன் தேவனிடத்துல கொண்டு போனதனுடைய விளைவு, தேவன் அவருடைய பிரசனம் அவரை சாக விடாதபடி பிழைக்க வைத்தது. ஆமென். இப்ப சொல்லுங்க, சாரிமாத்து விதவை சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருந்திருப்பாளா இல்ல கவலையா இருந்திருப்பாளா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முடிவு அவரால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முடிவு. ஆமென். ஆண்டவர் அதுதாங்க ஸ்டைலே. அவருடைய முடிவு, அவருடைய ஸ்டைலே நம்மள மகிழ்ச்சியா வைப்பதுதான் அவருடைய முடிவு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணி அவர் வராரான்னு பாருங்க, இல்லைன்னா தூக்கிட்டு அவர்கிட்ட ஓடிடுங்க. மகிழ்ச்சி நிச்சயம், முடிவு மகிழ்ச்சி நிச்சயம். ஆமென். ஏன்னா மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ளாய் அவரே வந்து நின்று மகிழ்ச்சியை துவங்கின ஆண்டவர். இரண்டாவது சாரிபாத்துடைய விதவையினுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, தேவ சத்தத்தை கேட்டார். இரண்டாவது, அவள் தேவனையே நோக்கி ஓடி போனாள். ஆமென். இந்த வாழ்க்கையில பிரச்சனை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா வருங்க. ஒவ்வொரு பிரச்சனையில மாறுவதற்கு, மகிழ்ச்சியை மாற்றுவதற்கு தேவன் ரெடியா இருக்கிறார். நான் பிரச்சனை இருக்கிற இடத்துல ஆண்டவர் வர வைக்கணும், இல்லையா அவருடைய சத்தத்தை கேட்கணும், இல்லையா அவர் கிட்டையே கொண்டு ஓடி போய்விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனையை கத்த மகிழ்ச்சியாய் மாற பண்ணி தருகிற நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருடைய மனசு சொல்லுது, ச்சே எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு மேட்டர் இல்லை. எத்தனை பேருக்கு யோசனை வருது? ஆமென். அப்பா, சில பேருடைய கைகள் தூக்கப்படுது. பிரச்சனை கத்த மகிழ்ச்சியாய் முடிவு கட்ட போகிறார். முடிவு மகிழ்ச்சி தாங்க. ஆமென். எப்படி இந்த ஆண்டவரிட போயிட்டு அவர் மகிழ்ச்சியாய் பண்ண வைப்பார். கண்களை நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சாரிபாத் விதவை அதை வெளிப்படுத்தாம இருந்தா ஆண்டவர் அவளை தேடி போனான். எப்பா, உனக்கு பின்னாடி அது எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், நான் உன் பிள்ளைய சாக விட மாட்டேன், நீங்க செத்து போட மாட்டேன், இந்த பஞ்சத்துல உனக்கு பங்கு கிடையாது, இந்த பஞ்சம் உன்னை சாற்றாது, என்னுடைய வார்த்தை உனக்கு சேமத்தை கொடுக்கும், என்னுடைய வார்த்தை உனக்கு சேமத்தை கொடுக்கும். என்னுடைய வார்த்தை உனக்கு சேமத்தை கொடுக்கும். என் வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும். என் வார்த்தை உன்னை மகிழ்ச்சியாய் வைக்கப் போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவச்சனமே, வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தை சொல்லி அவரோடு பேசுகிறார். என்னுடைய பிரச்சனைக்கு அவர் மகிழ்ச்சியை கத்த சொல்லிட்டாரு. சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு முடிவு அவர் மகிழ்ச்சியை சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவையினுடைய காதுல விழுந்தது போல உங்க காதுல அவருடைய வார்த்தை விடணும், இல்லையா அவர் தேடி ஓடிடணும். ஆண்டவரே, என் பிரச்சனை மாறுவதற்கு நான் ஓடி வந்து விடுகிறேன். ஆண்டவரே, என் பிரச்சனையை கொண்டு உங்ககிட்ட ஓடி வந்து விடுகிறேன். ஆண்டவரே, நீ மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. ஆண்டவரே, நீ மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. ஆண்டவரே, நீ மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எத்தனை பிரச்சனை, எத்தனை பக்கத்தில் நெருக்கம், வேதனைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய தேவன்
நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உன் முடி கருகி போகாது, உன் முடி கருகி போகாது, உன்னுடைய மாம்சம் அழுகி போகாது, கருகி போகாது. தேவாதி தேவனுடைய பிரசனம் உன்னை மகிமையாய் மாற்றக்கூடிய நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எஸ், வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நான் நம்பி ஓடோடி வருவேன். என் காரியத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லுவேன். ஆண்டவரே நீதான் எனக்கு வழி, நீர் நான் மகிழ்ச்சியாய் வைப்பேன் சொன்ன ஆண்டவர், எனக்கு நீர் மகிழ்ச்சியை உண்டு உதயமாக்கி தருகிறவர், எனக்குள்ளாய் ஆண்டவரே சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வருகிறவர், என் பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து வருகிறவர். சொல்லுங்க, என் பிரச்சனைக்குள்ளாய் கடந்து வருகிறவர். ஆண்டவரே வாங்கப்பா, வாங்கப்பா, எரிகிற சூளைக்குள்ளாய் வாங்கப்பா. ஆண்டவரே என்னை எரிய வைக்கிற சூளைக்குள்ளாய் வாங்கப்பா. இந்த அக்னி என்னை அவித்து போட விடாதபடிக்கு கர்த்தர் வாங்கப்பா. கேளுங்க, எத்தனை பேர் கேட்கிறீங்க? இந்த பிரச்சனையை கண்டு பயமா இருக்கா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அக்னியை பார்த்து எனக்கு சில பேர் பயமா இருக்கு. நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை ஆண்டவரே மேற்கொள்ள என்னால முடியல, ஆனா நீங்க மேற்கொள்ள கூடிய தேவனாக இருக்கிறீங்க. நீங்க வாங்க ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி கூடாக நின்று என் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆண்டவர் அவங்களோடு கூட நடந்து வந்தா, ஆண்டவரே இந்த குடும்ப பிரச்சனை என்ன ஆண்டவரே நான் செய்ய போறேன், நீங்க வாங்கப்பா. நீங்க வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க வாங்கப்பா. என் வேலை இருக்கிற பிரச்சனை என்னவாய் நடக்குமோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன செய்வது என்று தெரியல, நீங்க வாங்கப்பா. ஆண்டவரே தொழில கர்த்தர் நீங்க வாங்கப்பா சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்ன செஞ்சாலும் லாபமே இல்ல, கையை பிடிக்குது, என் தொழில முன்னேற்றம் இல்லாத நிலைகளாக இருக்கிறது, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க. இதை சமாளிப்பதற்கு, இதை தாண்டுவதற்கு, இது மகிமையாய் முடிவதற்கு, இது சந்தோஷமாய் மாறுவதற்கு நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க. என்னுடைய காரியமாய் நீங்க வாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் வருக போவதற்காக ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னை கைவிட்டாலும், ஆண்டவர் வராமல் போனாலும் அவருடைய வார்த்தையை வாங்க மீறாம நடப்போம் சொல்லி அவருடைய பற்றா இருந்த அவர்களுடைய முடிவு மகிழ்ச்சியாக மாறுவது போல இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற தேவதனத்தினுடைய காரியம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, உம்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. நிச்சயமாய் கர்த்தரை கட்டுகளை அறுத்து ஆண்டவரே மற்றவங்க சொல்லுவாங்க, என் கூட தேவன் இருக்கிறார், அந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய பெரிய மகிழ்ச்சி எனக்கு உதயமாகட்டும். ஒருவரே
அடிவாரம் அசைந்தாலும் கையெடுத்து கொண்டு நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நீ மட்டும் சத்தமா சொல்லுங்க. ரெண்டு கரங்களும் வானத்தில் நின்றாக உயர்த்தி ஐயா நீ மாறாண்டவரே வேறு யாரும் இல்லை, நீங்க மட்டும் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம். அவர் நம்ம கூட இருந்து அவர் முடிவை மகிழ்ச்சியாய் பண்ணி தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் ஓய்ந்து போகும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் புதிய விதங்களில எழுத வைக்க போகிறார். அது மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் மாறப்போகிறது. நல்ல தகவலுடைய மக்கள் நன்றி. இந்த வார்த்தைகள் சாலிபாத்து காதல் எழுந்தது போல எங்க காதல விழுந்திருக்கிறது. நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம், உங்களையே அழைக்கிறோம், உங்க சமூகத்தில் ஓடோடி விழுகிறோம். நீர் காரியங்களை செய்ய உங்களுடைய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தாமே நடத்தி கொடுத்து ஆண்டவரே. இவங்க சொல்லணும், இவங்க காதால கேட்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்றாங்களே. அநேக சொல்றாங்க, என் ஜாதி ஜனம், என்னுடைய இன மக்கள், என்னுடைய வேலை பார்க்கிறவங்க நண்பர்கள் சொல்றாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரு. நீங்க என் கூட இருந்தா ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும். அது அக்கினியா என்னவா இருந்தாலும் என் கூட இருந்தா போதும். என்னுடைய காரியம் மகிழ்ச்சியாய் மாறும். தேவ பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருக்க வாக்கை நிறைவேற்றி கொடுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுது எல்லா நாட்களிலும் எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து ஆண்டு கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொடுப்பதாக. ஆமென். God bless you.